அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் பார்த்து முடிச்சாச்சுங்க. அவதார் பயலுகடா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நிமிர்த்தி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து படம் 19 ஆக்சுவல் ரிலீஸு, 18ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கே வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஓட்டிட்டாங்க. அந்த படத்தை எப்படியாவது பார்த்துடணும், நைட்டு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துடணும்னு சொல்லி ஒரு 3.25 மணி நேரம் தியேட்டரில் உட்காந்து பார்த்த அந்த ஒரு வெறியோட ஃபயரோட அந்த ஆஷோட 4:30 உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அவதார் படத்தின் மேலேயும் சரி, ஜேம்ஸ் கேமரூன் அவருடைய அந்த கிரியேஷன் இது மேலேயும் சரி ஒரு பயங்கரமான ஈர்ப்பு. அந்த ஈர்ப்போட வந்து உங்ககிட்ட அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அவதார் அப்படிங்கிற ஒரு படத்து மேலே ஒரு கண் எப்போவுமே இருக்கும். ஏன் அப்படின்னா தலைமை வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கொடுப்பார் தெரியுமா? ஒரு 25,000 கோடி, ஒரு 30,000 கோடி. என்னங்க நம்பர்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 100 கோடி 300 கோடி 1000 கோடி 2000 கோடிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அங்கிட்டு தலைவன் சைலண்ட்டாக 25,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸுங்க, 20,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அள்ளி பில்லியன்ஸில் போயிட்டுருக்காரு. மில்லியன் கூட இல்லை, பில்லியன்ஸில் வந்து அவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படமானது வே ஆஃப் வாட்டர் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி அவதார் 1 அது அல்டிமேட்டு, அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாதுங்கிற லெவலில் ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிட்டாரு. தென் அடுத்ததாக வந்து வே ஆஃப் வாட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருமே ஜேம்ஸ் கேமரூன் சாரோட இந்த எரால பிறந்தது. அவர் சினிமா மேக் பண்ணி நம்ம பார்க்குற அந்த பாக்கியம் இருக்குல்ல, எல்லாருமே வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவை பார்த்து லைக் இவரை மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு யோசிக்கவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமான்னு சொல்கிற அளவுக்கு கூட நமக்கு மூளை ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சினிமாவில் தலை சிறந்த இயக்குனர்களில் ஒரு அந்த முதல் பட்டியல்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜேம்ஸ் கேமரூன் சார் வந்து கண்டிப்பாக வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இப்போது நம்மெல்லாம் யோசிக்கிற சினிமா, நம்மெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிற சினிமா, உருவாக்கணும்னு நினைக்கிற சினிமா வேற, அவர் பார்க்குற கண்ணோட்டம் அப்படிங்கிறது வேற. ஏன் அப்படின்னா இப்போ நாவிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அவங்க ப்ளூ கலரில் இருப்பாங்கன்னு சொல்லி கிரியேட் பண்ணி அங்கே வந்து மீனெல்லாம் வந்து பறக்கும், டிராகன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணி திமிங்கிலம் டுன்டூன்ஸா, அதுக்கு பேர் நல்ல பேருங்க, சூப்பர் பேர், அது டுன்டூன்ஸ் தான் நினைக்கிறேன், அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கிரியேச்சர் இருக்குல்ல அதில் வந்து மெய்சில் இருக்க வச்சு அதோட டீட்டெயிலிங்கில் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் சார். உங்களை வந்து நிறைய உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரைஸ் பண்ணணும், உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வே ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தலைவன் இது இருக்க இல்லையா, ஜாக்சல்லி இருக்கார் இல்லையா, அவர் கர்னல் குவாட்ரிஸ் அவர் வந்து கொல்ல வந்துருவாருன்னு சொல்லி அவர் இருக்கிற இடத்து மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி மலையிலிருந்து வாட்டருக்கு போய் அங்கே போய் இருப்பார். தலைவன் அங்கேயே வந்து அடிச்சு பொழந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இப்போது வே ஆஃப் வாட்டர்லேருந்து ஃபயர் அண்ட் ஆஷுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. பயப்படாதீங்க, பெரிய லெவல் ஸ்பாய்லர்லாம் இருக்காது. குட்டி குட்டி ஸ்பாய்லர் வாய் தவறி வந்துருச்சுன்னா மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி. இந்த படத்துலையுமே வந்து என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா படம் வந்து 3 மணி நேரம் 17 நிமிஷம். இதில் 2.5 மணி நேரம் நீங்கள் வெறுமனையாக பேசுகிறத பார்ப்பீங்க. வெறுமனையாக ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை மட்டுமே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேஷண்ட் இருக்குது அப்படின்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் வந்து உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ஒரு படமாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஆரம்பித்த மெலோடியாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மைல்டான மியூசிக்கில் மைல்டான சீனில் தான் வந்து படமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வருது, குட்டி ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் ஃபைட்டு வரும். ஓகே, இல்லை வேற எங்கேயாவது ஜேம்ஸ் கேமரூன் சார் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கூப்பிட்டு போவார். வே ஆஃப் வாட்டரில் வந்து கடலுக்குள்ளே கூப்பிட்டு போனார் நம்ம ஆளுகளை, அதாவது நம்ம ஜாக்ஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இல்லையா வே ஆஃப் வாட்டரில். அதே மாதிரி ஃபயர் அண்ட் ஆஷ்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தீக்குள்ளே போவாங்க, சாம்பல்ல இருந்து எந்திச்சு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பில் தான் நானும் போய் உட்காந்தேன். பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மெகா சீரியல், ஒரு லென்த்தி கான்வர்சேஷன் சீரியல் போச்சுன்னா எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி. இது எங்க சீரியல் கூடலாம் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லி அடிக்காதீங்க, சீரியலும் நல்ல ஃபீல்டு தான். ஆனால் இது அந்த பேட்டர்னில் ஃபுல்லி கான்வர்சேஷன் ஓரியன்டாகவே வந்து இந்த ஒரு 2.5 மணி நேரம் இதில் அப்பப்போ அந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபயர் அண்ட் ஆஷுக்குன்னே யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு சில புது எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எப்படி அதில் திமிங்கலமோ இதில் வந்து இந்த கடலுக்குள்ளெல்லாம் பறக்கும் தொட்டு மாதிரி ஒரு மீன் ஒன்று பறக்குமே, அதே மாதிரி அதை ஒரு பெருசாக சைஸ் பண்ணி
அது பக்கத்தில் வந்து பேராஷூட்லாம் இது பண்ணி நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். அந்த அந்த க்ரீச்சர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஆனால் அதை தாண்டி இன்னும் குட்டி குட்டி க்ரீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி எதுவும் பெருசாக இன்க்ளூட் பண்ணல. இது அந்த நம்ம வே ஆஃப் வாட்டர் கூட நம்ம ஜாக்ஸை போய் வந்து சேர்ந்து இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி வாழ்வார் இல்லையா, அதுலேருந்தே வந்து கண்டினியூ ஆகுது. அதுலேருந்து இப்போது ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆஷ் சமூகத்தினர் இருக்காங்களே. இப்போது வே ஆஃப் வாட்டருங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி, இவங்க ஒரு கம்யூனிட்டி, ஜாக்ஸ் ஒரு கம்யூனிட்டி, அங்கிட்டு ஆஷ் கம்யூனிட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லனிசமான ஒரு கேங்குன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கருணையே படாத ஒரு காட்டு மிராண்டிகள் தான் வந்து இந்த ஆஷ் அந்த கம்யூனிட்டினர். இவங்களுக்குள்ளெல்லாம் என்னென்ன நடக்குது, என்னென்ன கான்ஃப்ளிக்ட் வருது. நம்ம தலைவன் வந்து அண்டர்டேக்கர் மாதிரி சாகவே மாட்டான், இந்த பார்க்லேயாவது செத்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறது, பார்த்து பூரா நான் உயிர் எடுத்துகிட்டு வந்து ஜாக்கே உன்னை பொழந்து கட்டா முட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கேர்னல் பண்ணுற அலப்பறம் இருக்கு. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்னல் வந்து இந்த ஆஷ் டீம் கூட சேர்ந்து திருப்பியும் வந்து அவரோட அந்த ரிவெஞ்ச் அதை எடுத்தே ஆகணும், நான் வந்து ஜாக் சல்லியை போட்டு தள்ளியே ஆவேன், சல்லியாக நொறுக்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லி வராரு. அது கூட அவரோட பையனான லாஸ்ட் படத்துல ரிவீல் பண்ணிட்டாங்க, ஸ்பைட்ரு வந்து நம்ம கேர்னலோட பையன். அந்த பையனையுமே வந்து மீட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேர்னலோட ஆசையாக இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறிச்சா? ஜாக் சல்லியை வந்து ஒன்னாரா, ஸ்பைடரை வந்து கூப்பிட்டு போனாரா, ஆஷ் கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணாங்க, இந்த வாட்டர் கம்யூனிட்டியும் நம்ம அந்த டிராகன் கம்யூனிட்டிலையும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய கதை. இவ்வளோ தான், இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் என்ன ஆச்சுங்கிறது தான் கதை. ஆனால் அதுக்கு தாங்க தலைவர் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஆற்றுன்னு எனக்கு ரொம்ப லேகாக இருந்த மாதிரி தோணுச்சு, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு நைட் ஷோ பார்க்குறதுக்கு மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அவதார் படம் அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க, தூங்கிடுவீங்க. ஏன்னா நான் போய் ரிவ்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த தூக்கத்தை போக சொல்லி கண்ணை இப்படி முழிச்சிருந்து பார்த்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சினிமா நான் வந்து தூங்கலை. ஆனால் உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வரும். காலையில் பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக, அவ்வளோ சவுண்டு கம்மியான டைலாக்ஸ் தான் வந்து படம் போகுது. ஆனால் எனக்கு வந்து இந்த படம் போகிற ஸ்பீடு முக்கியம் இல்லை, டைலாக் முக்கியம் இல்லை, ஸ்க்ரீன் பிளே முக்கியம் இல்லை, கதை முக்கியம் இல்லை. ஜேம்ஸ் கேமரன் கொடுக்கக்கூடிய அந்த விஷுவலை பார்க்குறதுக்காகவே நான் வந்து 3 மணி நேரம் கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த படம் ட்ரீட்டு. ஆமாம், வே ஆஃப் வாட்டர் மாதிரி இந்த படத்துலையுமே வந்து நிறைய சூப்பரான விஷுவல்ஸோட, சூப்பரான இடங்கள் வந்து சேம் தான். சண்டையுமே வந்து வே ஆஃப் வாட்டரில் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷா இல்லை வே ஆஃப் வாட்டரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தோணும். ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த அந்த சீனை, அந்த ஸ்க்ரீனை, அந்த ஷார்ட்டை வந்து செம சூப்பராக வந்து எடுத்துருக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன் சார். இந்த மாதிரி விஷுவலாக எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி இருக்கணுங்க, நிறைய ஃபைட் இருக்கணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவதார் படம் பெரிய லெவலில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, கொஞ்சமாக தான் வந்து டிசப்பாயின்ட் பண்ணணும். எனக்கு அப்படி தான், அதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டாங்கிறத எனக்கு குறைய தவிர மற்றபடி விஷுவலாக அந்த 3D எஃபெக்டில் முக்கியமாக ஐமேக்ஸில் போய் பாருங்கள். ஐமேக்ஸ் இந்த நம்ம சென்னையிலே கொஞ்சம் இருக்குது, கோயம்புத்தூரில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது. இந்தியாவிலே ஒரிஜினல் ஐமேக்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர்காரங்களாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் பார்த்துருங்க, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஐமேக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஐமேக்ஸில் எனக்கு 500 ரூபா 450 ரூபா டிக்கெட் போட்டு பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நார்மல் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய 3D எஃபெக்ட் இருக்கக்கூடிய தேட்டரில் போய் பாருங்கள். படம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா இது அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம். மற்ற தேட்டர்களில் பார்க்க வேண்டாமான்னு பாருங்கள், தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஸ்க்ரீன் இருக்கும், நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், தாராளமாக பார்க்கலாம். இது உங்களுக்கு ஈவன் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் நான் இது வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவதார் 1 எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அவதார் வே ஆஃப் வாட்டர் அந்த ஆடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வே ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஏன்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் லேக் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனாலுமே 25,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸு. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து இந்த 2 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பிலோவாக தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த 2.5 மணி நேரம் இழுவையாக போட்டு இழுத்தாருங்க, கான்வர்சேஷனாக போட்டு வராங்க, அங்கே பேசுகிறார், இவர் இங்கே பேசுகிறார். ஒரு கட்டத்தில் நம்ம ஜாக்கும் கர்னலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆகி அவங்க ஒரு இதை வந்து தீர்த்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் எனிமி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இடையில போய் தலைவர் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாப்புல.
பட் பரவாயில்ல. அந்த நாவிகள் அவங்களோட அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காமிச்சதாக இருக்கட்டும், நம்ம அந்த ஈவாலாம் வந்து அது ஒரு கடலுக்குள்ளே போய் அவங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விஷுவலாக தெரிச்சிட்டேன். நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமாக அமைதியாக அகிம்சையை மட்டுமே கையாளக்கூடிய டுன்டுன் அந்த திமிங்கலம் இருக்குல்ல, அதை வந்து கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ண வச்சுருக்காங்க. என்ன பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் படத்தில் பாருங்கள். மற்றபடி சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் அல்டிமேட். அந்த டுன்டுனுக்கான சவுண்ட் எஃபெக்ட் அவங்க பேசிக்கிற மொழிகளில் வந்து ஒரு பயங்கரமான வேவ்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. திமிங்கலத்துக்குலாம் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும் தெரியுமா, அதிலே வந்து ஒரு மாதிரி டும் 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 சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தினுடைய விமர்சனம். என்னோட ஒப்பீனியன் தான். இந்த படத்துக்கு என்னப்பா அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த எந்த ஒரு பார்ட்டுக்கு லீடு கொடுக்கல. நானும் ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் உட்காந்து கடைசி பேர் போகிற வரைக்கும் உட்காந்து பார்த்தேன். தலைவர் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவரே வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்லேயே வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இதுதான் லாஸ்ட் படமாக இருக்கும், எனக்கு அவதாரை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் படமாக இருக்கும், 5 பார்ட் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 பார்ட் தான் எடுத்திருக்கீங்க, 2 பார்ட் ஏன் எடுக்காமல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. பட் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஏஜும் ஆயிடுச்சு, ஒரு டயர்ட்னஸ் தெரிஞ்சிருக்கலாம். இல்லை அவதார் மேலே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈர்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. பெருசாக மக்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையோங்கிற மாதிரி அவருக்கு தாட் வந்துருச்சோ அப்படிங்கிறதும் இருக்கலாம். தெரில என்ன கதை அப்படின்னு தெரில. பட் இதுக்கப்புறம் சார் நீங்கள் 10 பார்ட் எடுத்தாலும் 10 பார்ட்டுக்கு இந்த மாதிரி 12 மணி ஷோக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்பி எடுக்கலாம். நீங்கள் படம் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட்னல் கூடவும் ஷேர் பண்ணிடுங்க.